தொழுகையை விடாமல் பேண்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொழுகைங்கிறது தக்குவா உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி கிடையாது. நம்ம தக்குவா சமர்ப்பிக்கிற ஒரு இடம் தான் தொழுகை. இப்போ உதாரணமாக நீங்கள் அல்லாஹ்வை மறந்துட்டு தொழுகைக்கு போகிறீங்க. உங்களோட கல்விலேருந்து என்ன வருதோ அதுதான் உங்களுடைய தக்குவா. நீங்கள் தொழுகைக்கு வெளியில் அல்லாஹ்வை மறந்துட்டு அல்லாஹ்வோட கட்டளையை மீறிட்டு ஜினாவை செஞ்சுட்டு ரிஃபாவை வாங்கிட்டு இப்படியான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட மனசில் தக்குவா இருக்குமாண்டா கேள்விக்குறி. ஓகே, இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே. நீங்கள் வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டுறீங்க. உங்களோட கல்வில இருந்து எது வெளியே வருது? உங்களோட ஆஃபீஸ், உங்களோட குழந்தைகள், உங்களோட மனைவி, உங்களோட கணவன், இப்படியான விஷயங்கள் வெளியே வருதா? இதுகள் தான் அவங்களோட தக்குவாவாக இருக்குது. இதுகள் தான் அவங்களோட மனசில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துக்கு ஒரு அசுத்தமான இது. நீங்கள் வந்து தொழுகைக்காக தக்பீர் கட்டினதுக்கு அப்புறமாக இப்படியான எண்ணங்கள் வருதுன்னா நீங்கள் இறையச்சமாக தொழலை, உயிரோட்டமான ஒரு தொழுகை தொழலை. தொழுகை எப்போவுமே உங்களுக்கு இறையச்சத்தை வந்து தராது. நாங்கள் தான் இறையச்சத்தோட தொலை போகணும். ஸோ இப்படியான அசுத்தங்களை யார் மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டு இறையச்சத்தோட தொலை போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குஷு என்கிற வந்துக்கு இறையச்சம் வந்து பண்ணப்படும். இதை மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.